புதிய கட்சிகளுக்கான அழைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம். 200 தொகுதியில் சொல்லிட்டு இருந்த முதலமைச்சர் இப்ப 200க்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கலா யதார்த்தமா இருக்கா? கற்பனை எவ்வளோ வேணா பண்ணலாங்க. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அப்படின்னு நாளைக்கு சொல்லலாம். அதான் கூட்டணி கட்சிகளோட சேர்த்துன்னு சொல்லலாம். அப்படியும் 200 இடம் வருதுன்னு சொன்னால் அது ஒரு எம்ஜிஆராலேயோ ஜெயலலிதாவாலேயோ முடியுமே தவிர வேறு ஆளாலும் இங்கே முடியல. வரலாறு அதுதான் சொல்லுது. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்றவரை அதிமுக பிளவுபட்ட காரணத்தினால ஒரு முறை திமுக வந்ததே தவிர திமுக அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று நிமிஷம் இருக்கு. அதுலயும் போடுறீங்களே அவர் முடிச்சிடட்டும். நான் சொல்றது தப்பு இருக்கா? ஆமா. என்ன தப்பு? நீங்க சொன்னது தவறு. எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினரை வென்ற கட்சி திமுக. அது வந்து தலைவர் கலைஞர் 1971 184 சீட்டு. ஓகே, சும்மா சொல்லுங்க நீங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. 184 சீட்டை விட அதிகமா எப்பொழுது எம்ஜிஆர் வென்றார், எப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் வென்றார்? நீங்க டேட்டா தவறா சொல்றீங்க. நான் குறுக்கல வந்தேன். சரி சரி, நீங்க சொல்லுங்க, பேசுங்க ஐயா. திமுக ஒரு இடத்துல வெற்றி பெற்ற அத பத்தியே பேசல. நீங்க சொன்னது தவறு. திமுக ஒரே ஒரு இடம் தோற்றதை பத்தி பேச முடியாது. வெற்றி பெற்றது நீங்க பேசுங்க. ஒரு இடம் சட்டமன்றத்தில் ஆச்சுங்களா? இப்ப தமிழை பத்தி பேசுனாங்க. தமிழுக்கு துரோகம், தமிழுக்கு மும்மொழியை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த மொழியை வேணாலும் படிங்க, 3 மொழியை படிங்க அப்படின்னு நம்ம சொன்னால் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரா கதையை பேசுங்க. இருங்க கொஞ்சம். மகாராஷ்டிரா கதையை பேசுங்க. மகாராஷ்டிரா அப்படிங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. மகாராஷ்டிரா கதையை பேசுங்க. நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க சார், கூட்டணிக்குள்ள வாங்க சார். மகாராஷ்டிராவுக்கு இதே சட்டம் தாங்க ஐயா. ஹிந்தி ஒண்ணு கட்டாயம் இல்ல. மகாராஷ்டிரால ஹிந்தி கட்டாயம் இல்ல. பட்னாவிஸ் எங்க ஓடி இருக்காரு இப்போ? இந்திய கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு வாங்க. சரி, கூட்டணிக்கு வாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறாங்க பிஜேபியில. இவங்க எங்க பேச விடுறாங்க? இங்க அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அராஜகம்லாம் ஒண்ணுமே இல்ல. அராஜகம்லாம் ஒண்ணுமே இல்ல. கூட்டணிக்குள்ள வாங்க. இதுக்கு பேர் என்ன? பேச விடாம தடுக்கிறதுக்கு. ஏன் பேசினா என்ன ஆயிடும்? மக்களுக்கு ஏதாவது புரிஞ்சு போயிடுமா? விஷயம் புரியக்கூடாதா? உலக அரங்கிலே எங்கே சென்றாலும் நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன், என்னுடைய நாட்டில் மிக தொன்மையான பழமையான மொழி என்று சொன்னால் தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது, அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன பிரதமர் நீங்க வேற யாராவது காட்டுவீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னும் திருவள்ளுவரை பத்தியும் உலகம் பூரா அங்க என்ன மோடிக்கு ஓட்டு போடுறவங்களா? அங்க மோடிக்கு ஓட்டு இருக்கா? இந்தியாவுக்கு அங்க ஓட்டு இருக்கா? என்னமோ பேசுறாங்க இஷ்டத்துக்கு, வாய்க்கு வந்தது பேச. உலகத்தின் மூத்த மொழி சமஸ்கிருதம், அதிலிருந்து தான் எல்லா மொழியும் தோன்றின. அமித்ஷா சொன்னதுக்கு மோடி பதில் சொல்ல சொல்லுங்க. 55,000 மாணவர்கள் தமிழ் தேர்வுக்கே வரவில்லை. என்ன தமிழை வளர்த்தீங்க? என்ன பண்ணிருக்கீங்க தமிழுக்கு? நீங்க சொல்லுங்க. எதையா தமிழுக்கு உருப்படியா? தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்கா ஐயா தமிழ்நாட்டில்? ஏன் இல்லையா? ஒன்னே ஒன்று எம்ஜிஆரால நிறுவப்பட்டது. அது கூட இவர் 295 கோயில்கள்ல தமிழ் அர்ச்சனை இன்றைக்கு. நான் பேசுறது வேற, நீங்க கோயில் பேசுறது. ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழுக்கு இருக்கிறது, அது தஞ்சையில. அது வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சியும் திராவிட கட்சிகள் அதை செய்யல. எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கு நிதி கொடுத்தாங்க. எவ்வளவு தூரம் இந்த பொய் பேசுவீங்க நீங்க? 20 வருஷம் ஏறத்தாழ நடுவண் ஆட்சியில இருந்தீங்களே, சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகமா கொடுக்கல. நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? ஏன் அப்ப கேட்கல? அப்ப ஏன் கேட்க முடியாது? அதிகார சுகம், வேற எதுவுமே வேண்டாம். இப்போ மொழி என்ன? மத்தியில் உங்களால் வர முடியுதா திரும்பி? மோடி என்னமோ 2வது தடவை வரும்போது 40க்கு 40 வாங்கிட்டோம், அதனால தான் குறைஞ்சிடுச்சு. இப்போ பேசுறேன் இருங்க. இப்போ பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் அதே மாதிரி தான் இருந்தது. 2 பிஜேபி அந்த வந்து ஒரே ஒரு பன்னீர்செல்வம் அவருடைய மகன் மட்டும்தான் ஜெயிச்சார். அப்போ 380 சீட்டு ஜெயலலிதா. இவங்க 39 சீட்டு வந்து இங்க 39 சீட்டு இவங்க வந்து 380 மோடி 320லேருந்து 380. அப்பவும் கூட்டணி ஆட்சி தான் நடத்தினார். முதல் கூட்டணி என்பது பாஜகவுக்கு பழகி போன ஒன்று. பன்னீர்செல்வம் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அம்மையார் இருந்த அவர்களும் இவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்க முடியும். இதுதான் இந்த கூட்டணியினுடைய கட்டமைப்பு.
அதனால நாங்க வந்து பிஜேபியை ஒழிக்கணுங்கிறதுக்காக இருக்க மாட்டோம். பெரியவர் ராமதாஸ் Right. பெரியவர் ராமதாஸ் ஒரு அதிமுகவோடும், டாக்டர் இளையவர் டாக்டர் ராமதாஸ் பாஜக அணியிலும் தாராளமாக ஏன் நிற்க முடியாது? அதனால அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆட்சி மாற்றத்தையும் இந்த அடக்குமுறையை தூக்கி எறிய காலத்தையும் பார்க்கத்தான் போகிறீர்கள். அவர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.